Hello friends, welcome to Shakti Academy. நம்ம previous railway examsல NTPCல கேட்ட original questions நேத்து நீங்க டெஸ்ட் அப்படின்ற ஃபார்மட்ல டெஸ்ட் 1 எழுதிருப்பீங்க. இப்போ அந்த டெஸ்ட்ல வந்த questions வந்து நம்ம எப்படி ஈஸியா சால்வ் பண்றதுன்றதை இப்ப பார்க்கலாம். Rich introduced Seema as her mother's father's only son's daughter. How is Rich related to Seema? First வந்து Rich என்றவர் என்ன பண்றாரு? சீமான்றவங்கள அவர் இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. அவர் இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது என்ன சொல்றாருன்னா, ஹர் மதர்ஸ் ஃபாதர்ஸ், அதாவது ரிட்ஸோட மதரோட ஃபாதரோட, ரிட்ஸ் இங்க இருக்காரு, அவரோட மதர் இங்க இருக்காங்க, மதரோட ஃபாதர் அதுக்கு மேல, அதாவது ஃபாதர் மதரோட ஃபாதர்னா ரிட்ஸோட தாத்தான்னு அர்த்தம். அவரு அந்த தாத்தாவோட, இது வரைக்கும் நமக்கு நம்ம எழுதியிருக்கிறது பாத்தீங்கன்னா ஹெர், அதாவது ரிட்ஸோட மதரோட ஃபாதர், ரிட்ஸோட மதரோட ஃபாதர்னா இந்த ஃபாதர் வந்துட்டாரு. இப்போ இந்த ஃபாதரோட, அதாவது தாத்தாவோட ஒன்லி சன், அந்த ஒன்லி சன் இந்த இடத்துல வந்துடுவாரு. அந்த தாத்தாக்கு ஒரே பையன், அந்த ஒரே பையனோட டாட்டர், அந்த ஒரே பையனோட பெண் குழந்தை அல்லது டாட்டர், அந்த டாட்டர் இங்க வந்துடுறாங்க. இப்ப கேள்வி என்ன அப்படின்னு கேட்டா, ரிட்ஸ் வந்து சீமாக்கு என்ன உறவு முறை அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருக்காங்க. இப்ப என்ன சொல்லியிருக்காரு ரிட்ஸ் அப்படின்னு பார்த்தா, சீமா யார் அப்படின்னா என்னோட அம்மாவோட அப்பாவோட ஒரே பையனோட பெண், அதுதான் யாரு, சீமா. இதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இதுதான், என்னன்னா ரிட்ஸோட அம்மா, அந்த அம்மாவுக்கு கூட பிறந்தவர் தான் இங்க சன்னு நம்ம எழுதியிருக்கோம். ஏன்னா இந்த தாத்தாவை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு பையன் தான் அவருக்கு பிறந்திருக்கிறதா சொல்றாங்க. ஒரே ஒரு பையன் தான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு பையன், பட் பெண் குழந்தை எத்தனைன்னு தெரியாது. அப்போ இந்த தாத்தாக்கு, அதாவது ரிட்ஸோட தாத்தாக்கு ஒரு பையன் இருக்காரு. அதே சமயம் ரிட்ஸோட அம்மா தான் ஒரு பொண்ணா யாருக்கு இருக்காங்க, அந்த ரிட்ஸோட தாத்தாக்கு இருக்காங்க. இவ்வளவுதான் ரிலேஷன். அப்போ ரிட்ஸோட அம்மா இங்க வராங்க, அப்புறம் அந்த சீமாவோட அப்பா இந்த இடத்துல வராங்க. சரிங்களா? சீமாவோட அப்பா இந்த இடத்துல வராங்க. இந்த இடத்துல தெளிவா இந்த தாத்தாக்கு ஒரே பையன் சொல்லிட்டாங்க, அந்த ஒரே பையனோட பொண்ணு தான் சீமான்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி ரிட்ஸோட அம்மாவோட அப்பாவை பத்தி தான் அவங்க பேசுறாங்க. அப்போ இந்த தாத்தா இடத்துல இருக்கிறவருக்கு ஒரு பொண்ணும் ஒரு பையனும் இருக்காங்க. பொண்ணு வழியில வந்த ஆள் தான் ரிட்ஸ், அதே மாதிரி பையனோட வழியில வந்த பெண் தான் சீமா. தட்ஸ் ஆல். அப்போ இந்த ரிட்ஸுக்கும் சீமாக்கும் என்ன உறவு முறை வேணும் அப்படின்னு பார்த்தா, அண்ணன் தங்கச்சின்ற உறவு முறை வரும். ஆனா இந்த இடத்துல வந்து ரெண்டு பேருக்கும் அப்பா அம்மா வேற அப்படின்னு வரும்போது நாம வந்து கசன் சொல்லிட்டு இங்கிலீஷ்ல சொல்லுவோம். சரிங்களா? இங்கிலீஷ்ல கசன் சொல்லுவோம். அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து நமக்கு ஆன்சர் வந்து கசன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். அடுத்தது, கணேஷ் செட் அஞ்சலி இஸ் மை, அஞ்சலி யாருன்னா என்னோட பேட்டர்னல் கிராண்ட் ஃபாதர்ஸ் ஒன்லி டாட்டர் இன் லாஸ் ஒன்லி கிராண்ட் டாட்டர். சில பேருக்கு இந்த வார்த்தையை பார்த்தவொடனே வந்து குழப்பமா இருக்கும், பயப்படாதீங்க. ஃபர்ஸ்ட் வந்து இந்த வார்த்தைகளை பிரேக் பண்ண கத்துக்குங்க, அதே மாதிரி மீனிங் என்னன்னு தெரிஞ்சுக்கங்க. ஃபர்ஸ்ட் இந்த பேட்டர்னல்னா என்ன, மெட்டர்னல்னா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். பேட்டர்னல் அப்படின்னா உங்க அப்பா வழியில வரக்கூடிய எல்லா உறவுமுறைகளும் நம்ம பேட்டர்னல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சே ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பேட்டர்னல் அங்கிள்னு கொடுத்துருக்காங்க. அப்பனா என்ன அர்த்தம்னா உங்க அப்பாவுக்கு கூட பிறந்த சகோதரர்கள், அப்படிதான் அதோட அர்த்தம். அதே மாதிரி மெட்டர்னல் அங்கிள்னு கொடுத்துருக்காங்க. மெட்டர்னல் அங்கிள்னா, மெட்டர்னல் அப்படின்னா அம்மா வழியில இருக்கக்கூடிய எல்லா ரிலேஷனையும் நம்ம மெட்டர்னல் அப்படின்ற வார்த்தையால குறிப்பிடுவோம். அப்போ மெட்டர்னல் அங்கிள்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தா, உங்க அம்மாக்கு கூட பிறந்த சகோதரர்கள் தான் மெட்டர்னல் அங்கிளா உங்களுக்கு இருப்பாங்க. அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை. சோ அதாவது உங்க அம்மா கூட பிறந்தவங்க வந்து நீங்க மாமான்னு கூப்பிடுறீங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு மெட்டர்னல் அங்கிள். உங்க அப்பா கூட பிறந்தவங்களை வந்து நீங்க சித்தப்பா அல்லது பெரியப்பான்னு கூப்பிடுறீங்கன்னா அப்போ அவங்க வந்து உங்களுக்கு பேட்டர்னல் அங்கிள். அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை. நம்ம தமிழ்ல தான் பாத்தீங்கன்னா பெரியப்பா சித்தப்பா மாமா அப்படின்னு மாறும். பட் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்குமே வந்து அங்கிள்ன்ற காமனான ஒரே வார்த்தை தான் வரும். ஆனா அங்க பிரிக்கிறதுக்காக அவங்க என்ன பண்ணிருக்காங்க, அம்மா சைடா இருந்தா மெட்டர்னல் என்ற வார்த்தையை பயன்படுத்துறாங்க, அப்பா சைடா இருந்தா பேட்டர்னல் என்ற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. சோ இந்த வார்த்தைக்கு நமக்கு அர்த்தம் தெரியுதுன்னா இங்க இருக்க சம நம்ம போட்டுடலாம். கணேஷ் செட், கணேஷ் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, அஞ்சலி இஸ் மை, அஞ்சலி யார் அப்படின்னா மைன்ற இடத்துல யார் வருவாரு, கணேஷ் தான் வருவாரு. சரிங்களா? கணேஷோட பேட்டர்னல் கிராண்ட் ஃபாதரோட, அப்ப நான் இங்க எழுதுறேன், கணேஷோட பேட்டர்னல் கிராண்ட் ஃபாதர்னா அப்பா வழியில வரக்கூடிய தாத்தா. அப்போ கணேஷோட
அப்பா இந்த இடத்துல வருவாரு. அந்த அப்பாவோட அப்பா தான் கிராண்ட் ஃபாதர் யாருக்கு? கணேஷ்க்கு. ஏன்னா இங்க பேட்டர்னல் கிராண்ட் ஃபாதர்னு சொல்றதுனால அப்பா வழியில வரக்கூடிய கிராண்ட் ஃபாதர். அப்போ அப்பா வழியில வரக்கூடிய தாத்தா. அப்ப கணேஷோட அப்பா வழியில வரக்கூடிய தாத்தா அவரோட ஒன்லி டாட்டர் இன் லா. ஒன்லி டாட்டர் இன் லா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தா, ஒன்லி டாட்டர் இன் லா, இங்க நல்ல வார்த்தையை கவனிக்கணும். ஒன்லி டாட்டர் இன் லா, அப்போ ஒரே மருமக. அப்போ இந்த தாத்தாக்கு ஒரே மருமக, அந்த ஒரே மருமக இந்த இடத்துல வராங்க. அப்போ டாட்டர் இன் லா இந்த இடத்துல வந்துடுறாங்க. அந்த டாட்டர் இன் லாவோட ஒன்லி கிராண்ட் டாட்டர். அப்ப இந்த டாட்டர் இன் லாக்கு கிராண்ட் டாட்டர். அப்பனா டாட்டர் இன் லாக்கு கிராண்ட் டாட்டர்னா டாட்டர் இன் லாவா இருக்கக்கூடிய, அதாவது கணேஷோட தாத்தாக்கு மருமகளா இருக்கிறவங்களுக்கு பேத்தி இருக்கு. மருமகளா இருக்கக்கூடியவங்களுக்கு பேத்தி அப்படின்னா கண்டிப்பா பேத்தி அப்படின்னா டெஃபினட்டா இந்த இடத்துல இருக்கிறவங்களுக்கு பேத்தி அப்படின்னா இந்த இடத்துல வரக்கூடியவங்க அவங்களோட பிள்ளைகளா இருப்பாங்க. அடுத்து வரக்கூடிய இடத்துல தான் பேத்தி வர முடியும். அப்ப இந்த இடத்துல அந்த கிராண்ட் டாட்டர் வந்துருவாங்க. இதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ கணேஷோட அப்பா வழி தாத்தா, அந்த தாத்தாக்கு ஒரே மருமக, அந்த மருமகளுக்கு ஒரு பேத்தி. அப்போ டெஃபினட்டா இந்த இடம் வந்து காலியா இருக்கும். சரி, ஏன்னா இந்த இடத்துல தான் வந்து இந்த மருமகளோட குழந்தை, அந்த குழந்தையோட குழந்தை தான் இந்த அஞ்சலி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது கிராண்ட் டாட்டர் யாரு? இந்த அஞ்சலி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரி, இப்ப இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தா, அடுத்தது அவங்க தகவல் சொல்றாங்க கணேஷ் இஸ் சிங்கிள். அப்போ கணேஷ்க்கு இன்னும் கல்யாணம் ஆகலை அப்படின்றத தெளிவா சொல்லிட்டாங்க. அப்ப கணேஷ்க்கு இன்னும் கல்யாணம் ஆகலை அப்படின்னா, ஏன்னா கணேஷ்க்கு கல்யாணம் இருந்தா இந்த இடத்துல வந்து ஃபில் பண்ணலன்றதுனால அது அஞ்சலி கூட குழந்தையா இருக்கலாம்ன்ற அந்த அர்த்தம் வந்துடும். அதனால கணேஷ் வந்து சிங்கிள்ன்றதை கொடுத்துட்டாங்க. அடுத்ததா அண்ட் ஹாஸ் ஒன்லி ஒன் சிப்ளிங். கணேஷ்க்கு வந்து ஒரே ஒரு சிப்ளிங் இருக்காங்க. ஒரே ஒரு சிப்ளிங்னா என்ன அர்த்தம்னா ஒரே ஒரு கூட பிறந்தவங்க இருக்காங்க. அந்த கூட பிறந்தவங்க சிப்ளிங்னா கூட பிறந்தவங்க. அப்போ கூட பிறந்தவங்க யார் அப்படின்னு பார்த்தா an elder sister. அப்ப கணேஷ்க்கு கூட பிறந்த ஒருத்தர் யாரு அப்படின்னு பார்த்தா அவனோட எல்டர் சிஸ்டர். அப்ப எல்டர் சிஸ்டர் அப்படின்னா அந்த இந்த இடத்துல வந்து யார் வந்துருவான்னு கேட்டா சிஸ்டர் வந்துருவாங்க. அதாவது கணேஷோட சிஸ்டர் வந்துருவாங்க. ஏன் அப்படின்றத நான் சொல்றேன். கணேஷோட தாத்தாக்கு ஒரே மருமக அப்படின்னா கண்டிப்பா அந்த ஒரே ஒரு மருமக, கண்டிப்பா ஒரு மருமக தான் வரணும்னா அப்போ இந்த தாத்தாக்கு பாத்தீங்கன்னா ஒரு பையன் தான் இருக்கணும். அப்ப அந்த ஒரு பையன் தான் யாருன்னு கேட்டா கணேஷோட அப்பா. அப்ப ஆட்டோமேட்டிக்கா இந்த இடத்துல யார் வந்தாகணும் அப்படின்னு பார்த்தா இந்த இடத்துல இந்த அப்பனா இது கணேஷோட அப்பானா இது கணேஷோட அம்மாவா இருக்கும். அப்ப இந்த இடத்துல வரக்கூடியது வந்து இந்த இடத்துல வரக்கூடியது யாருன்னு பார்த்தா இந்த ரெண்டு பேருமே இந்த ரெண்டு பேருக்கு பசங்க. அப்ப கணேஷ் இங்க வந்துட்டான். அப்ப இந்த இடத்துல காலியா இருக்கு. அது யாருன்னா சிஸ்டர், கணேஷோட சிஸ்டர். அந்த சிஸ்டருக்கு தான் ஒரு குழந்தை பிறந்திருக்கு. அந்த குழந்தை தான் யாரு? அஞ்சலி. அதாவது கிராண்ட் டாட்டரா இருக்காங்க. யாருக்குன்னா கணேஷோட அம்மாக்கு. அப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இப்போ கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தா ஹவ் இஸ் கணேஷ் ரிலேட்டட் டு அஞ்சலி. கணேஷ் வந்து அஞ்சலிக்கு என்ன உறவுமுறை வேணும்? இந்த அஞ்சலிக்கு என்ன உறவுமுறை கணேஷ் வேணும்? இதுதான் கேள்வி. அப்ப இந்த இடத்துல நாம சிம்பிளா சொல்லலாம் என்னன்னா கணேஷோட கூட பிறந்தவங்களோட குழந்தை தான் இந்த அஞ்சலி. அப்பனா அஞ்சலியை பொறுத்த வரைக்கும் அஞ்சலியோட அம்மாவுக்கு கூட பிறந்தவர் தான் கணேஷ். அப்போ அஞ்சலியோட மாமா அப்படின்னு சொல்லி தமிழ்ல சொல்லுவோம். அதுவே இங்கிலீஷ்ல இருந்ததுன்னா அம்மா வழியில வந்திருக்கக்கூடிய அங்கிள். அப்போ கணேஷ் வந்து அம்மா வழியில வரக்கூடிய அங்கிள்னா அப்போ என்ன வரும்? மெட்டர்னல் அங்கிள் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். மெட்டர்னல்னா அம்மா வழியில வரக்கூடியவங்க. அப்ப மெட்டர்னல் அங்கிள். அப்போ இந்த இடத்துல ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா மெட்டர்னல் அங்கிள்ன்றது ஆன்சர். அவ்வளவுதான். சோ இதுக்கான ஆன்சர் வந்து மெட்டர்னல் அங்கிள். அடுத்ததா if a positive number exceeds its positive square root by 30 find the number. ஃபர்ஸ்ட் கேள்வி புரிஞ்சினா இதுக்கு ஆன்சர் பண்றது ஈஸி. ஒரு பாசிட்டிவ் நம்பர் இருக்கு, அது எவ்வளவு அதிகமா இருக்கு? எக்ஸீட்னா அதிகமா இருக்கிறது. எவ்வளவு அதிகமா இருக்குன்னா அதோட பாசிட்டிவ் ஸ்கொயர் ரூட்டை விட, அதோட பாசிட்டிவ் ஸ்கொயர் ரூட்டை விட எவ்வளவு அதிகமா இருக்கு? 30 அதிகமா இருக்கு. அதாவது ஒரு நம்பர் இருக்கு, அந்த நம்பரை ஸ்கொயர் ரூட் எடுத்தா ஒரு ஆன்சர் வரும். அதை விட அது எவ்வளவு அதிகமா இருக்குன்னா 30 அதிகமா இருக்கு. அதுதான் அவங்க சொல்றாங்க. ஒரு நம்பரு அது அதோட ஸ்கொயர் ரூட்டை விட 30 அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. தட்ஸ் ஆல். அப்போ இந்த இடத்துல இதை சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தா ஆன்சர் வந்துட போகுது. இப்போ 16 இருக்கு. 16ஓட ஸ்கொயர் ரூட் என்ன அப்படின்னு பார்த்தா 4 வரும். 16க்கும் 4க்கும் வித்தியாசம் என்ன வரும் அப்படின்னு பார்த்தா 12 வரும். ஆனா இங்க என்ன வருது? எனக்கு 30 அப்படின்ற நம்பர் வருது. அப்போ இது கிடையாது ஆன்சர். அடுத்தது 36 இருக்கு. 36ஓட ஸ்கொயர் ரூட் என்னன்னு பார்த்தா 6. 36க்கும் 6க்கும் வித்தியாசம் என்னன்னு பார்த்தா 30. அப்ப ஆன்சர் எனக்கு செகண்ட் ஆப்ஷன், அதாவது ஆப்ஷன் பி தான் அப்படின்றத நம்ம சொல்லிடலாம். அதாவது 36ன்ற ஒரு நம்பரு, அதோட ஸ்கொயர் ரூட் வந்து
36க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தா நமக்கு கிடைக்க போறது 6. இந்த 36க்கும் 6க்கும் வித்தியாசம் என்ன? 30. அப்போ அவங்க கேக்குறது அந்த நம்பர் என்னன்னு கேக்குறாங்க. அந்த நம்பர் என்ன? 36 தான் அந்த நம்பர். அப்ப ஆன்சர் வந்து 36 அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். அடுத்தது பாருங்க, P is twice as efficient as Q. P வந்து 2 மடங்கு திறமைசாலி யாரை விட? Q விட. அப்பனா என்ன அர்த்தம்னு கேட்டா, P வந்து Q இருக்காங்கன்னா Q வந்து ஒரு வேலையை செய்யற அதே நேரத்தில் P ஆல 2 வேலையை செய்ய முடியும். இவ்வளவுதான் விஷயம். சோ இதுதான் நமக்கு க்ளூ. இதை வச்சு தான் சம்ம சால்வ் பண்ண போறோம். Q takes 12 days to complete a job. Q வந்து ஒரு வேலையை செஞ்சு முடிக்க 12 நாள் எடுத்துக்கிறான் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இப்போ நான் இந்த இடத்துல எழுதிக்கிறேன். P எழுதிக்கிறேன், Q எழுதிக்கிறேன். அவங்களுக்கு தேவைப்படுற நாட்களை டேஸ் ரெக்வர்டுன்னு சொல்றோம். தேவைப்படுற நாட்களை டேஸ் ரெக்வர்ட். Q பொறுத்த வரைக்கும் அவன் எத்தனை நாள்ல வேலையை தனியா முடிக்கிறான்னா 12 நாள்ல முடிக்கிறான். 12 நாள்ல முடிக்கிறான். அடுத்ததா, if both of them work together, how much time will they take to complete the job? அதாவது 2 பேரும் சேர்ந்து வேலை பார்க்கும்போது எத்தனை நாள்ல மொத்த வேலையை முடிப்பாங்க? இதான் கேள்வி. நமக்கு ஒரு விஷயம் தெரியணும், மொத்தமா அவங்க எவ்வளவு வேலை செய்யறாங்கன்றது நமக்கு தெரியணும். அது தெரியாது. அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தா, Q மொத்த வேலையை 12 நாள்ல செய்வான். அதே சமயம் Pக்கும் Qக்கும் என்ன ரிலேஷன் கேட்டா, Q ஒரு வேலையை செய்யற அதே நேரத்துல P ஆல 2 வேலையை செய்ய முடியும். உதாரணத்துக்கு Q ஒரு சேரை செய்யற அதே நேரத்துல P ஆல 2 சேரை செய்ய முடியும். அப்பனா 12 நாள்ல மொத்த வேலையை Q முடிக்கிறானா ஒரு நாளைக்கு ஒரு சேர் செய்யறான். ஒரு நாளைக்கு ஒரு சேர்னா 12 நாளைக்கு 12 சேரை செய்வான் Q. அப்போ 12 சேர் செய்யறது தான் மொத்த வேலை அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுக்கிறோம். அப்போ நமக்கு வந்து இப்போ என்னன்னா, இது வந்து ஒர்க் பர் டே, ஒரு நாளைக்கு வேலை செய்யக்கூடிய அளவு. Q வந்து ஒரு நாளைக்கு 1 செய்யறான். அதே நேரத்தில் P ஆல எத்தனை செய்ய முடியும்? 2 செய்ய முடியும். ஏன்னா P 2 மடங்கு வேலை செய்வான். அப்போ Q ஒரு சேர் செய்யற அதே நேரத்தில் P ஆல 2 சேர் செய்ய முடியுது. 2 பேரும் வேலை சேர்ந்து செஞ்சா எத்தனை நாள்ல முடியும்? அதான் கேள்வி. அப்போ P plus Q சேர்ந்து வேலை செஞ்சா எத்தனை நாள்ல முடியும்? அப்ப P யும் Qவும் சேர்ந்து வேலை செஞ்சா ஒரு நாளைக்கு 3 சேர் செய்வாங்க. ஒரு நாளைக்கு 3 சேர் செய்வாங்க. எனக்கு மொத்த வேலையே 12 சேர் தான். அப்ப 12 கீழே 3 நீங்க போடுறீங்க. அப்ப என்ன வந்துடும்? எனக்கு 4. அப்போ 2 பேரும் சேர்ந்து 4 நாள்ல வேலையை முடிச்சிருவாங்க. 2 பேரும் சேர்ந்து எத்தனை நாள்ல வேலையை முடிச்சிருவாங்க? 4 நாள்ல முடிச்சிருவாங்க. அப்ப அதுக்கான ஆன்சர் என்ன? இந்த Cன்ற ஆப்ஷன். இவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்ல. அப்ப 2 பேரும் சேர்ந்து வேலையை எத்தனை நாள்ல முடிக்கிறாங்க? 4 நாள்ல முடிக்கிறாங்க. இவ்வளவுதான். சப்போஸ் இதே கேள்வியில P எத்தனை நாள்ல முடிப்பான் அப்படின்னு கேள்வி கிட்ட இருந்தா ஒண்ணுமே இல்ல. ஒரு நாளைக்கு P எத்தனை செய்யறான்? 2 சேர் செய்யறான். மொத்த வேலை எவ்வளவு? 12 சேர் செய்யணும். 12 கீழே 2 போட்டா எவ்வளவு வந்துடும்? 6. அப்போ P வந்து மொத்த வேலையை தனியா செய்யும் போது எத்தனை நாள்ல செய்வான்னு கேட்டா 6 நாள்ல செய்வான் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லணும். தட்ஸ் ஆல். சோ நமக்கு இந்த இடத்துக்கு கேள்வி வந்து என்ன? P யும் Qவும் சேர்ந்து எத்தனை நாள் செய்வாங்கன்னு தான் கேள்வி. அதுக்கு ஆன்சர் வந்து 4ன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். அடுத்தது, வாட் இஸ் தி மீடியன் ஆஃப் த ஃபாலோயிங் லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருக்காங்க. மீடியன் கேட்டிருக்காங்க. மீடியன்னா ஒன்றும் இல்லை, இருக்கிற நம்பரை அப்படியே வரிசைப்படுத்துங்க. அப்புறம் வரிசைப்படுத்திட்ட பிறகு ஃபர்ஸ்ட் நான் வரிசைப்படுத்துறேன். முதல்ல 1 வரும். இங்க நம்பர் அப்படியே ஜம்பிள்டா இருக்கும், நம்ம தான் கரெக்டா எழுதணும். ஃபர்ஸ்ட் 1, அடுத்ததா 3 வரும், அடுத்ததா 5 வரும், அடுத்ததா 6 வரும். ஸோ 1 நான் 1 யூஸ் பண்ணிட்டேன், 3 யூஸ் பண்ணிட்டேன், 5 யூஸ் பண்ணிட்டேன், 6 யூஸ் பண்ணிட்டேன். அடுத்ததா 9, 11, 19 வரும். 9, 11, 19 வரும். இவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. இப்போ எல்லாத்தையும் ஏறு வரிசையில் எழுதிட்டேன். நீங்க ஏறு வரிசை இறங்கு வரிசை எப்படி வேணா எழுதலாம், அதில் தப்பு ஒன்றும் கிடையாது. சரிங்களா? எழுதியாச்சு. இப்போ மீடியன்னா நடுவில் இருக்க நம்பர். நடுவில் என்ன நம்பர் இருக்கு? இந்த 6 மட்டும் இருக்கு. இந்த 7 நம்பர் இருக்கு. 7ல நடு நம்பர் எது? 6. அப்போ ஆன்சர் வந்து 6. அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை. ஸோ அப்போ இந்த கேள்விக்கான பதில் வந்து 6 நம்ம சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். சக்தி அகாடமியில் ஆன்லைன் ரயில்வே கிளாஸஸ் அவைலபிளா இருக்கு. இந்த கிளாஸஸ்ல உங்களுக்கு தேவையான கம்ப்ளீட் பேசிக்ஸ், ட்ரிக்கி லெவல், அதே சமயம் அட்வான்ஸ் லெவல் எல்லா சம்ஸும் இதுல கவர் பண்ணிருக்கோம். இதுல இருக்கிறத நீங்க கத்துக்கும் போது 100% உங்களால ரயில்வே எக்ஸாம்ஸ்ல கேட்கக்கூடிய எல்லா क्वेश्चंसக்கும் உங்களால 100% கரெக்டா ஆன்சர் பண்ண முடியும். இதனால உங்களால ரயில்வே எக்ஸாமை கிளியர் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் உங்களை அடுத்த கிளாஸ்ல சந்திக்கிறேன். நன்றி.